நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இந்தியன் ரயில்வேஸே அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனை ஹாண்டட் ஸ்டேஷன்னு அதிகாரப்பூர்வமாக சொன்ன ஒரு ஸ்டேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டேஷனோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெகுன்கோடா ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் புருலியான்ற டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த பெகுன்கோடா ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனை அந்த ஊரில் இருக்கிற சாந்தால் மக்களின் ராணி லட்சன் குமாரின்றவங்க இந்தியன் ரயில்வேஸோட சேர்ந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனை கட்டி முடிக்கிறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஏன் ஒரு ஹாண்டடான ஸ்டேஷன் இந்தியன் ரயில்வேஸ் அறிவிச்சதுக்கான ஒரு முதல் இன்சிடென்ட்டாக எதை பேசப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் 1960 1967 இந்த கடந்த 7 வருடத்தில் அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரயில்வே ஊழியர் என்ன ஃபர்ஸ்ட் டைமாக அவர் என்ன பார்க்குறாருன்னா, நடு ராத்திரியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு சேரியை உடுத்தின மாதிரியான ஒரு உருவம் அந்த ரயில் பாதையில் நடந்து போகிறதா அவர் பார்த்துருக்காரு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே பயத்தில் நடுங்கி போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது காட்டு தீ மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் போயிட்டு பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் முதல் இன்சிடெண்ட்டாக இந்த ஒரு ஸ்டேஷனுக்கு அமையுது. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் பரவ ஆரம்பிச்ச உடனே கோஇன்சிடென்ஸா இல்லை துரதிர்ஷ்டவசமா என்ன ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டேஷனோட மாஸ்டர் அவங்களுடைய மனைவி எல்லாருமே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க அவங்களுடைய குவார்ட்டர்ஸ்லேயே. ஸோ இதனால் இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய லெவலில் அந்த ஊர் ஃபுல்லாக பேசப்படுது. அண்ட் இந்த இன்சிடெண்ட்டை ஒரு மிகப்பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனதுக்கு கோஇன்சிடென்ட்டாக நடந்த இந்த ஒரு இன்சிடெண்ட்டும் அதோட ரிலேட் பண்ணி பயங்கரமான ஒரு விஷயமா அந்த ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. ஸோ இப்படிப்பட்ட இன்சிடெண்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அங்கே ரயில்வே ஒர்க்கர்ஸ்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வரமாட்டோன்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. ட்ரெயின்ஸுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த ஒரு ஸ்டாப்பில் நிற்காமல் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் ரயில்வேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு ஸ்டேஷனை ஹாண்டட் ஸ்டேஷன்ற லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. 1967 இந்த ஸ்டேஷனை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட் மட்டும் இல்லாமல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனோட பாதையில் வெள்ளை கலரில் ஒரு சேரியை உடுத்திட்டு ஒரு பொண்ணு என்ன ஆகுதுன்னா நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் அடிக்கடி நிறைய பேர் பார்க்குறதா சொல்லப்படுது. இந்த ஒரு இன்சிடெண்ட்லாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டதால் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலேயே இருட்டினதுக்கு அப்புறமா அந்த ஒரு இடத்துல யாருமே போகிறதுக்கு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இருட்டுறதுக்குள்ளேயே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊரில் கல்யாணம் பண்ணுறதுக்கே யாரும் விருப்பம் தெரிவிக்காத ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு கிராமத்தில். அப்படியே காலங்கள் ஓட ஆரம்பிக்குது, வருடங்கள் ஆகுது. 1990க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, மக்கள் பேய் பற்றினா அந்த ஒரு தாக்கெல்லாம் கம்மியானதுக்கு அப்புறமா எங்கள் ஊருக்கு ரயில் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறாங்க, எழுதி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து 2007 மம்தா பானர்ஜி அவங்களுக்கும் எம்பி பசுதேவ் ஆச்சாரியா அவர்களுக்கும் நேரடியாக கடிதம் எழுதி போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனோட பலனாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 2009 அதாவது 1967 மூடப்பட்ட இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் 42 வருஷம் கழிச்சு இந்த ரயில்வே ஸ்டேஷனை மம்தா பானர்ஜி அவங்க திறந்து வைக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனை திறந்ததுக்கு அப்புறமா அவ்வளவுதானா, முடிஞ்சிச்சா, எல்லாம் நார்மல் ருட்டீனுக்கு லைஃப் எல்லாம் திரும்பிடுச்சான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறமா என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா, சயின்டிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து அங்கே ஒரு குழுவை அமைச்சு அந்த இடத்துல என்ன மாதிரி பேரனாமல் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கான்ற பார்க்கறதுக்காக ஒரு குழுவை போடுறாங்க. ஸோ அந்த ஒரு குழுவை போட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக பரிசோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழுவும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த இடத்துல பேய் இருக்குதுன்ற யாராவது ஒருத்தர் நிரூபிச்சாங்கன்னா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுன்ற மாதிரி அறிவிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த ஒரு ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி போயிட்டு தான் இருந்தது. ஃபைனலாக இப்போது அந்த ஸ்டேஷனில் பெகுன்கோடா ஸ்டேஷனில் எக்கச்சக்கமான ரயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு போகிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் மாறினதுக்கு அப்புறமும் இந்த ஒரு நேம், இந்த கோஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்றதுனால இந்த ஒரு நேம் இன்னுமுமே இந்த ஒரு ஸ்டேஷனை டூரிஸ்ட் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அண்ட் வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது, இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லான்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தெரிவிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.